இது திருவிழாவுல நிறம் மாறி போச்சு. வெள்ளப்புடவேல மஞ்சள், நெத்தியில குங்குமம். மாத்தா நல்லா தெரியுது. நீங்க தவறா நினைக்கிறீங்க. நான் நினைச்சது எல்லாமே தவறுதான். ஏமாந்துட்டேன். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். மாதவி, இதுக்கு என்ன அர்த்தம்? பிரதாபுக்கு நீ எழுதின கடிதாஸ் fraud, cheat, மோசடி. உன்னை நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன். என் வீடு, வாசல், சொத்து, பணம் எல்லாத்துக்கும் மேல என் குடும்ப வாரிசு குழந்தை ராஜா. எல்லாமே உனக்கு தான். ஏன் எங்களை இப்படி ஏமாத்திட்ட? எங்களை கண்டா பிடிக்கலையா? சொல்லு. நீங்க சொத்தெல்லாம் வேணுமா? இல்ல. பணம் வேணுமா? இல்ல. பின்ன என்னதான் வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம். நீயா? நானே தான். யாரை கேட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? நீ எப்படி உள்ள நுழைஞ்சையோ அப்படித்தான். ரெண்டு பேருமே திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சவங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். அது நடக்காது. ஏன்? தயவு செஞ்சு என்ன நெருங்காத. நெருங்குனா பத்ரகாளி ஆயிடுவியா? இல்ல, கொலைகாரி ஆயிடுவேன். என்னடி மிரட்டுற? ஓடி. செய்வேன்னு நான் தூங்கல. இங்க இருந்து நான் ஒண்ணுமே எடுத்துட்டு போல. என்ன இது? பிரதாப்புக்கு என்ன பதில் சொல்றது? நீ இல்லாம குழந்தை இருப்பானா? ராமேஸ்வரம் போனவ திரும்பி வந்து எங்கே மருமகன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? மருமக செத்து போயிட்டா இல்ல ஏமாத்தந்தோ ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க. நம்ப மாட்டான். வீணா ஊர்வாய் பேசு. எங்க குடும்ப கௌரவம் தெருவெல்லாம் சிரிப்பா சிரிக்கும். இது தேவைதானா? என்ன மன்னிச்சிடுங்க. நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். என்னைக்கு ராதா வாயிட்டியோ அன்னைக்கே மாதவி செத்து போயிட்டா. ராதாவா வந்த, ராதாவாவே இருந்துடு. அது வெறும் நாடகம். அது முடிஞ்சு போச்சு. அது நாடகமா இருந்தாலும் தொடரட்டும். ராதா, நல்லா யோசனை பண்ணிப்பாரு. குழந்தை ராஜா அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம அனாதை ஆகணுமா? உன் மேல அன்பு காட்டின கமலா கண்கலங்கணுமா? உன்னை என் மனசார நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன். என்னை ஏன் ஏமாத்த பாக்குற? ராதா, இது உம்பிடுமா? ராதா, என் வாழ்க்கையில நான் யாரையுமே எதுவுமே கேட்டதில்லை, எதுக்குமே கண்கலங்கினதில்லை. ஆனா இன்னைக்கு நீ என்ன அழ வச்சிட்டம்மா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
எங்க சந்தோஷத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடாதம்மா, போயிடாதம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். நெருப்போட விளையாடிட்டா. பெரிய இடத்து சொந்தம் கிடைச்சு போச்சு. அவ இனி உங்களுக்கு கிடைப்பாளா? அவ எனக்கு கிடைக்கலனா யாருக்கும் இல்லாம பண்ணிடுவேன். விளையாட்டு வினையா போயிட போகுது. வேண்டாங்க, நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். வாங்க. வெயிட் பண்ணு, காரியத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி? காச்சக்கு. என்னப்பா நீ சொல்றது ஆச்சரியமா இருக்க. ஆமாப்பா, மாதவிதான் இத்தனை நாளா மருமகளா இருந்திருக்கா. அடாடாடாடா, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆச்சு. பிரதாப்பும் அவ பேர்ல உயிரே வச்சிருக்கிறான். உண்மையை சொல்லி மறுபடியும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். அவசரப்படாதப்பா. ஓடி போனவதான் இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அப்புறம் மனசு மாறினாலும் மாறிடும். அப்ப நீ என்னதான் செய்யணுங்கிற? எனக்கு அதான் புரியல. பிரதாப் அப்பா கிட்ட சொல்லி ஆக வேண்டியதை கவனிப்போம். மாதவின்னா என்ன, ராதான்னா என்ன, பேர்ல என்னப்பா இருக்கு? மனசு ஒத்து போனா சரிதான். நானே பிரதாப்பை கூப்பிட்டு பேசுறேன். நீ ஒண்ணும் குழப்பாத, எல்லாம் சரியாயிடும். வா, நமக்கு தெருவில் நின்று பேசியே பழக்கமா போச்சு. என்னங்க திடீர்னு போன் கால்? வா பிரதாப், நினைச்சேன் வந்துட்டேன். என்னங்க நாளுக்கு நாள் என் உடம்பு மோசமாகிக்கிட்டே போகுது. நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. கவலைப்படாம இருக்க முடியுமா? நான் திடீர்னு தலையை போட்டுட்டா என் குடும்ப கதி என்ன ஆகுறது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பியா? என்னங்க? உன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ண? நல்ல முடிவுதான். சொல்லுப்பா. அதுக்கு உங்க சம்மதம் வேணும். என் சம்மதமா? ராதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. அத சொல்லத்தாம்பா நான் உன்னை கூப்பிட்டேன். முதல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர வச்சுடு. ஓகே. என்ன ராதா, தனியா நின்னுட்டு இருக்கீங்க? இந்த அழகான மேகங்கள் மலையை தழுவிட்டு போறத பாத்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. உன் அழகான மேனியை தழுவ ஒரு தென்றல் வரப்போகுது. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சாச்சு. நோனோ, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். கல்யாணம் ஆகி குழந்தையை பெற்று விதவையானவளை மருமலாக்கிக்க நான் முட்டாள் இல்ல. ஏன் அவசரப்படுற? நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. நான் ஏதாவது சொன்னா உனக்கு பாதகமா சொல்லுவேனா? பிரதாப்புக்கு ஒரு பொண்ணை சிபாரிசு பண்றேன்னா சாதாரணமா சொல்லிட மாட்டேன். அவன் உனக்கு மட்டும் மகன் இல்ல, எனக்கு மகன் தான். பிரதாபோட அப்பா, நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. என்ன பாக்குற? மகாலட்சுமி மாதிரி பொண்ணு, இவளே அப்படி சொல்லிட்டோமே யோசிக்கிறியா? இவ வேதாச்சலம் வளர்ப்பு மக மாதவி மாதிரியே. மாதவி என்ன, மாதவியே தான். கல்யாணத்தப்ப ஓடி போன பொண்ணு. அவ செய்த தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சிட்டா. அத மறந்துடு. பிரதாப்புக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது, தெரியவும் வேண்டாம். இத பாரு, பேசாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நீயே சொல்லிட்ட, தட்ட முடியுமா? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். ஹலோ, யார் பேசுறது? நான் மீனா பேசுறேன். மீனாவா? என்ன கண்ணு? ராதா அம்மாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? யார் மாப்பிள்ள? பிரதாப். கல்யாணம் பிரதாப்போடவா? நடக்காது, நடக்க விடவும் மாட்டேன். ஐயோ, இங்க ஏன் வந்தீங்க? ஒண்ணு பார்க்கத்தான். யாராவது பார்த்தனா எங்கது என்ன ஆகும்? யாரும் பார்க்க மாட்டாங்க, பயப்படாத. ஆமா, இந்த பாலை யாரு கொண்டு போற? அம்மாவுக்கு. ராதா அம்மாவுக்கு. ராதா அம்மாவுக்கு. இப்ப கொண்டு போ. மாட்டேன், எனக்கு பயமா இருக்கா. பயமா இருக்கா? ம்.
பயமா ஓ இன்னும் பயமா